பிரபலமான அல்லாமா ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா நபிமார்கள் ஆடு மேய்ப்பதற்கு 3 பலன்கள் எழுதுகிறார்கள். ஒன்று, பொறுப்புள்ளவராக வர வேண்டும் என்றால் ஆடு மேய்க்கிற இடையனுக்கு பொறுப்பு இருக்கும். மொத்தம் எத்தனை ஆடு எங்கெங்க இருக்குது, எவ்வளவு கொண்டு வந்தோம், என்ன பண்ணுது, அதுக்கெல்லாம் சாப்பிட்டதா வச்சதா, எல்லாத்துக்கும் தீனி கிடைச்சதா, திரும்பி போறப்ப எதுவும் பட்டினியா போகுதா, பொறுப்புணர்வோடு ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற பொறுப்பை வெளிக்கொணர்கிற அற்புதமான சேவையில ஆடு மேய்த்தல் முதலிடத்திற்கு வருகிறது. இரண்டாவது, ஆடு மேய்க்கிற போது மட்டும்தான் அதுல உள்ள சிரமங்களை தாங்க முடியும். எல்லாத்தையும் கட்டி போட்டு இழுத்து ஒன்னா வச்சு கொண்டு வந்து ஓட்டிட்டு வந்து திரும்ப கொண்டு வந்து, ஏன்னா போயிட்டு இருக்கிறப்பவே 2 இப்படி போகும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அரவணைத்துக் கொள்ளக்கூடியது வரும். 3வது, இரக்க குணம் வரும் ஆடு மேய்க்கிற இடையனாக இருந்தால். இந்த எல்லா குணங்களுக்காகத்தான் நபிமார்களை எல்லாம் ஆடு மேய்க்க வைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த பக்குவம் எல்லாம் இருந்த காரணத்தால் மனித குலத்தை எப்படி கையாளுவது என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும்.